ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவிகா குக்கிங் அண்ட் டெய்லரிங். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா காலிஃப்ளவர் சில்லி வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம 2 பெரிய சைஸ் காலிஃப்ளவர் எடுத்துருக்கலாம். அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கே மேலே இருக்கிறதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இது பின்னாடி இருக்கிறத வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பின்னாடி இருக்கிறத ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு இதாக பீஸ் தனித்தனியாக எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒன்றா தனித்தனியாக இப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தண்ணி கொஞ்சமாக ஒரு குண்டானில் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நம்ம இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட் வாட்டரில் நம்ம காலிஃப்ளவர் போட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சோடனே நம்ம வந்து வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை நம்ம வடிகட்டியாச்சு. இதில் இருக்க தண்ணி இதாக வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம இப்படியே வச்சுருப்போம். இதை அடுத்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி, பூண்டு, சோம்பு, கொஞ்சமாக மிளகு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை நம்ம சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து அரிசி மாவு ஒரு ஸ்பூன், அடுத்தது கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கலாம். அடுத்தது உப்பு நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். இதுவும் நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து காலிஃப்ளவர் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 1/2 hour ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து பொரிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு 1/2 மணி நேரம் ஊறிடுச்சு நல்லா. இப்போ நம்ம வந்து பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நல்லா பொரிச்சு எடுத்துட்டோம். இங்கே பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய் பாய்.